வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினூடாக உயர்தர மாணவர்களுக்குரிய ரசாயனவியல் பாடத்தின் தரம் 12 மாணவர்களுக்கான ரசாயன கணித்தல்கள் என்னும் அலகினூடாக நாங்கள் போகலாம். அந்த அலகிலே தேர்ச்சி 3.0 ரசாயன கணித்தல்களை திருத்தமாக செய்வர் என்ற தேர்ச்சியினூடாக தேர்ச்சி மட்டம் சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தொடர்பான கணித்தல்களை மேற்கொள்வார் என்ற நாங்கள் போன நிகழ்ச்சியினூடாக பார்த்துள்ளோம். தாக்கம் வகைப்படுத்தியுள்ளோம். தாக்கம் ஒக்சீட தாக்கம், தாழ்த்தல் தாக்கம், பிரிகை தாக்கம், வீழ்வடிவார் தாக்கம். அதிலே நாங்கள் ஒட்சியேற்றம் தாழ்த்த தாக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்சியேற்ற தாக்கத்திலே 2 பகுதிகள் காணப்படும். ஒன்று ஒட்சியேற்றும் கருவிகள், அதே போல தாழ்த்தும் கருவிகள். ஆகவே அந்த ஒரு கூறு ஒட்சியேற்றத்துக்கு உட்படும், ஒரு கூறு தாழ்த்தலடையும். ஆகவே அந்த உட்கூறுகளை இனம் காண்பதன் மூலம் நாங்கள் இந்த தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இலத்திரன்களின் பரிமாற்றத்தின் மூலம் நடைபெறுகின்ற தாக்கங்களாக நாங்கள் இந்த ஒட்சியேற்றும் தாழ்த்த தாக்கங்களை குறிப்பிடணும். அந்த வகையிலே அதிலே பிரதானமாக ஒட்சியேற்றும் கருவிகள், உயர் ஒட்சியேற்றும் கருவிகள் நாங்கள் பார்த்துள்ளோம். அதில் முதலாவதாக நாங்கள் H+KMnO4 அமில ஊடகத்திலே KMnO4 ஒரு உயர் ஒட்சியேற்றும் கருவியாக, வன் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அங்கே MnO4- ஆனது Mn2+ தாழ்த்தலடையும் என பார்க்கிறோம். அதே போல வன்கார ஊடகத்திலே, அதே போல நடுநிலை ஊடகத்திலே MnO4- ஆனது MnO2 தாழ்த்தப்படும். அதே போல வன்கார ஊடகத்திலே MnO4- MnO4 தாழ்த்தப்படும். அதே போல K2Cr2O7 Cr2O7 Cr3+ தாழ்த்தப்படும். CrO4 Cr3+ தாழ்த்தப்படும். MnO2 அமில ஊடகத்தில் Mn2+ தாழ்த்தப்படும். அதே போல நாங்கள் Fe உயர் அமில ஊடகத்தில் FeCl3 Fe3+ ஆன Fe2+ தாழ்த்தப்படும். அயடேட், குளோரேட், புரோமேட் அயன்கள் IO3- ஆனது I- ஆகவும், அங்கு அமில செறிவுக்கு ஏற்றாற்போல் IO3- ஆனது I2 தாழ்த்தடையும். அதே போல் H2O2 ஆனது அமில ஊடகத்திலே H2O2 ஆனது அதாவது O2- O2- தாழ்த்தப்படும், நீராக தாழ்த்தப்படும். Cl2-, Br2, I2, F2 போன்றவை I- தாழ்த்தப்படும். அதிலே F2 ஆனது எப்பொழுதுமே உயர் ஒட்சியேற்றும் கருவியாகவே தொழிற்படும். காரணம் F2 ஆனது உயர் மின்னேற்றத்தன்மை கொண்ட மூலகம் புளோரின். ஆகவே இந்த புளோரின் ஆனது ஒரு நேரொட்சியேற்ற நிலையை எடுக்காது. அப்போ நேரொட்சியேற்ற நிலையை எடுக்காது என்பபடியால் எப்பொழுதும் புளோரின் ஆனது F2 ஆனது F- ஆகவே தாழ்த்தடையும். ஆகவே இது தாழ்த்தல் தாக்கத்துக்கு உட்படுத்தப்படும். எனவே F2 ஆனது எப்பொழுதும் ஒரு ஒட்சியேற்றும் கருவியாகவே தொழிற்படும். அதே போல SN4+, SnPb4+ போன்றவை அப்பொழுதும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். HNO3, கன்சன்ட்ரேட்டட் H2SO4 ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படும். H2O8- SO4 SN4+, SN2+ மாற்றப்படும். Pb2+ மாற்றப்படும். ஆகவே இந்த ஒட்சியேற்றும் கருவிகள் எப்பொழுதும் ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படுவதற்கு உதாரணங்களும் நீங்கள் தெரிந்திருக்கப்பட வேண்டும். அதே போல இன்று நாங்கள் சில தாழ்த்தும் கருவிகள் பார்க்கலாம். இந்த தாழ்த்தும் கருவிகள் என்பது அவர்கள் ஒட்சியேற்ற தாக்கத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற கூறுகள் தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். உதாரணத்துக்கு உலோகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் உலோகங்கள் எப்பொழுதுமே தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். காரணம், உலோகங்கள் ஒருபொழுதும், உதாரணத்துக்கு நாங்கள் Fe என்ற மூலகத்தை கருதுவமாக இருந்தால், Fe என்கின்ற உலோகம் எப்பொழுதுமே ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்தப்படும். Fe அவருடைய ஒட்சியேற்றம் 0 இருக்கிறது. அவை ஒருபொழுதும் மைனஸ் ஒட்சியேற்றனை எடுக்க மாட்டாது. அவை உலோகங்கள் ஒருபொழுதும் எப்பொழுதுமே நேரொட்சியேற்ற நிலைகள் எடுக்கும். அதே போல மறை ஒட்சியேற்ற நிலைகள் எடுக்காது. ஆகவே Fe ஒட்சியேற்ற நிலை இனி தாழ்த்த முடியாது. ஆகவே Fe ஒருபொழுதும் தாழ்த்த தாக்கத்துக்கு உட்படாது. எனவே Fe ஆனது எப்பொழுதும் Fe2+ அல்லது Fe3+ ஒட்சியேற்ற தாக்கத்துக்கு உட்படும். ஆகவே இது ஒட்சியேற்ற தாக்கத்துக்கு உட்படுவதனால் அவருடன் சேர்கின்ற அணுவை தாழ்த்தலுக்கு உட்படுத்தும். ஆகவே உலோகங்கள் எப்பொழுதுமே சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக விளங்கும். அதே போல நாங்கள் ஹேலைட் அயன்கள் எடுப்போமாக இருந்தால், அலசன் மூலகத்தின் ஹேலைட் அயன்கள் எடுப்போமாக இருந்தால், உதாரணத்துக்கு F-, Cl-, Br-, I- போன்ற இழிவு ஒட்சியேற்ற நிலையிலே காணப்படுகின்ற மூலகங்களும் எப்பொழுதுமே தாழ்த்தும் கருவிகளாகவே தொழிற்படும். காரணம், அவையும் இனி தாழ்த்தலடைய முடியாது. F-, Cl-, Br-, I- போன்ற அயன்களும் எப்பொழுதுமே தாழ்த்தும் கருவிகளாகவே தொழிற்படும். காரணம், அவை தாழ்த்தலடைய முடியாது. ஆகவே Cl- Cl2 மாற்றமடையும். Br- Br2 I- I2 மாற்றமடையும். ஆகவே இந்த ஹேலைட் அயன்களும்
எப்பொழுதுமே அதாவது Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் எப்பொழுதுமே தாழ்த்துங்கருவிகளாக தொழிப்பாக ஒரு மூலகத்தினுடைய இழிவொட்சியத்தில் அதே போல் S2 மைனஸ் எடுத்தோமாக இருந்தாலும் அதுவும் எப்பொழுதுமே தாழ்த்துங்கருவிகளாக தொழிற்படும். ஆகவே அந்த வகையிலே இப்போது நாங்கள் இந்த முதலாவதாக சோடியம் ஆக்சலேட் இங்கே ஆக்சலேட்டை கருதுவீர்களாக இருந்தால் சோடியம் ஆக்சலேட்டை நாங்கள் கருதுவமாக இருந்தால் Na ப்ளஸும் C2O4 காணப்படுகின்றது. இங்கே Na+ ஆனது Na ஆக தாழ்த்தல் அடைய மாட்டாது. காரணம் சாதாரண ரசாயன தாக்கங்களில் நாங்கள் அதை கருதுவதில்லை. மின்பகுப்பு போன்ற செயற்பாடு கூட்டமொன்று மூலகங்கள் கூட்டண்டண்டு மூலகங்கள் அலுமினியம் போன்ற உலோகங்களை நாங்கள் எங்களுடைய தற்போதைய சாதாரண தாக்கங்களை கருதுவதில்லை. ஆகவே அந்த Na+ ஆக மாற்ற முடியும். Na+ ஆக மாறணும்னால் மின்பகுப்பு தாக்கங்கள் போன்றவற்றை ஏற்படுத்த முடியும். அவை சாதாரண ரசாயன தாக்கங்கள் நீங்கள் அவற்றை கருத தேவை இல்லை. அவற்றை நீங்கள் கருதும் இடத்தை இலகுவாக நீங்கள் இந்த சமன்பாட்டை தாக்கத்தை சமப்படுத்துவது இலகுவாக இருக்கும். இங்கே C2O4 எடுத்தாலும் இங்கேயும் ஆக்சிஜனை கருதுவீங்களாக இருந்தால் ஆக்சிஜன் O2 போன்ற ஒக்சைட்டுகளை பெருகும். ஆனால் இந்த O2 பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு போன்றவை குறிப்பிட்ட சேர்வைகள் மட்டுமே காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு இது சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் வேரியம் போன்ற மூலகங்கள் மட்டுமே பெராக்சைட்டை தொட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதை தவிர ஏனைய உலோக ஆக்சைடுகள் பெரும்பாலும் ஆக்சைட்டுகளாகவே இருக்கின்றது. அதே போல் நாங்கள் சூப்பர் ஆக்சைடு இருந்தால் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் சூப்பர் ஆக்சைடுகளை கருதுவோம். அதை தவிர ஏனையவை உலோக ஆக்சைடுகளாக காணப்படும். ஆகவே ஆக்சைட்டுகள் என்று கருதும் பொழுது பெரும்பாலும் O2 நாங்கள் கருதுகிறோம். O2 கருதுகிறோம். O2 எப்பொழுதும் தாழ்த்தல் அடையாது. O2 ஒட்சியேற்றத்துக்கு உட்படலாம். அதை ஒட்சியேற்றத்தை உட்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கூறாக நாங்கள் புளோரின் வாயுவை கருதுகிறோம். காரணம் ஆக்சிஜன் இரும்பாக்க மின்னியத்தன்மை கூடிய மூலகமாக புளோரின் அமைவதனால் புளோரினால் மட்டுமே O2 ஒட்சியேற்றத்துக்கு O2 ஆகவோ அல்லது OF2 ஆக ஒட்சியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. எனவே சாதாரண தாக்கத்திலே நீங்கள் அவரையும் கருத்தவில்லை. ஆகவே இந்த மாற்றத்துக்கு உட்படுத்த போகிற அணுவாக கார்பன் அணு விளங்குகின்றது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கவனித்தீர்களா என்றால் அப்போ தேவையில்லாத அணுக்களை தேவையில்லாத அணுக்களை விடுத்து இப்போ மாற்றத்துக்குள்ளாக போகின்ற அணுவாக கார்பன் அணு விளங்குகின்றது. இந்த கார்பன் அணுவினுடைய ஒட்சியேற்ற உங்களுக்கு தெரியும் C2O4 +3 அமைகின்றது. அவை +3 என்ற கார்பனுடைய உயர் ஒட்சியேற்ற நிலை +4 ஆகும். கார்பனுடைய உயர் ஒட்சியேற்ற நிலை +4 ஆகும். அந்த வகையிலே 3+3 +4 ஆக ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாகும். அவை ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாகினால் இது ஒரு தாழ்த்துங்கருவியாக தொழிற்படுகின்றது. அங்கே C2O4 உள்ள கார்பன் அணுவே இந்த மாற்றத்துக்கு உட்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் இது C2O4 CO2 ஆக ஒட்சியேற்றம். C2O4 ஆனது CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். அங்கே நாங்கள் அந்த அரியன் சமன்பாடு வெள்ளம் பண்ணுவோம். முதலாவதாக நாங்கள் சொன்னாங்கள் அதாவது திணிவு காப்பு விதி, அடுத்தது ஈட்ட காப்பு விதி. ஆகவே திணிவு காப்பு விதியிலே ஒரு சமன்பாட்டில் இல்லை தாக்கிகள் பக்கம் உள்ள அணுக்கள் எண்ணிக்கையும் விளைவுகள் பக்கம் உள்ள அணுக்கள் எண்ணிக்கையும் சமனாயிரும். முதல் அணுக்களை சமப்படுத்த வேண்டும், அதன் பின்னரே ஏற்றத்துக்கு சமப்படுத்த வேண்டும். அணுக்களை சமப்படுத்தும் பொழுது இங்கே C2O4 முதலாவதாக கார்பன் அணுக்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கார்பன் அணு 2 கார்பன் அணுக்கள் அங்கே CO2 ஆக மாற்றமடையும். அவை CO2 ஆக மாற்றமடையும் பொழுது அங்கே நாங்கள் C2O4 ஆனது CO2 ஆக மாற்றமடையும் பொழுது ஒரு கார்பன் அணுக்கான இங்கே 2 கார்பன் அங்கே 2 ஆவை முதலில் நாங்கள் 2 இடுவோம். ஆகவே C2O4 ஆனது CO2 ஆக மாற்றமடையும் பொழுது கார்பன் 2 ஆகவே அங்கே 2 இடும் பொழுது 2 கார்பன் அணுக்கள் வருகின்றது. அடுத்ததாக ஆக்சிஜன் அணுவை பார்த்தீர்களானால் ஆக்சிஜனை இங்கே 4 ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றது. அங்கே இப்பொழுது 2 4 ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகிறது. இப்பொழுது அணுக்கள் சமனாக உள்ளது. அடுத்ததாக ஏற்றத்தை நாங்கள் கருத முடித்து இங்காலே இந்த ஒரு C2O4 காணப்படுகிறது. ஆகவே இந்த தாக்கி பக்கம் -2 காணப்படுகிறது. தாக்கி பக்கம் -2. விளைவுகள் பக்கம் 0, அதாவது ஏற்றமற்றதாக காணப்படும் நடுநிலை மூலக்கூறு காணப்படுவதால். எனவே சமப்படுத்துவதற்காக நீங்கள் இந்த -2 ஏற்றம் காணப்படுறது என்ன ஏற்றக்கூடிய அந்த ஏற்றத்தை போடுங்க. மைனஸ் பிடிவீர்கள். எத்தனை மைனஸ் காணப்படுகின்றது? 2. ஆகவே அத்தனை இலத்திரன்களை போடுவீர்கள். ஆகவே இப்போ விளைவு தாக்கி பக்கம் -2 இலத்திரன்கள், அதாவது இந்த தாக்கத்தின் போது 2 இலத்திரன்களை அந்த மூலக்கூறானது இழக்கின்றது. தாழ்த்த தாக்கத்தின் போது ஒட்சியேற்றத்தின் போது இலத்திரன்கள் இழக்கும் என நாங்கள் படுத்தினாங்க. இல்லை தாழ்த்தங்கருவி தொழிற்படும் போது இலத்திரன் இழக்கும். C2O4 2 இலத்திரன்களை இழக்கின்றது. எனினும் எங்களுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அந்த இலக்கம் இலத்திரங்கள் -2 இலத்திரன்கள் நாங்கள் காட்டப்பட முடியாது.
ஏன்னா அந்த -2 இலத்திரன்கள் தாக்கி பக்கம் -2 இலத்திரன் இழக்கிறது அவற்றை நாங்கள் விளைவு பக்கமாக கொண்டு செல்லும் பொழுது +2 இலத்திரன்களாக மாற்ற முடியும். எங்களுடைய சமன்பாட்டின் படி நாங்கள் உச்சித தாக்கமாக இருந்தால் தாழ்த்த தாக்கமாக எழுதும் பொழுது இலத்திரன்கள் நேர் குறியீட்டினாலேயே குறிக்கப்பட வேண்டும், மைனஸ் குறியினால் குறிக்கப்படக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையில் -2 இலத்திரன்கள் தாக்கி பக்கம் இழக்கின்ற மைனஸ் இலத்திரன் நாங்கள் விளைபக்கமாக செலுத்தும் பொழுது அங்கே +2 இலத்திரன்களாக மாற்றமடையும். ஆகவே இந்த 2 இலத்திரன்களும் இங்கு எழுதும் பொழுது +2 இலத்திரன்களாக மாற்றமடையும். ஆகவே இப்பொழுது C2O4 ஆனது CO2 ஆக மாறும் பொழுது 2 CO2 மூலக்கூறாக மாறும் பொழுது 2 இலத்திரன்களை விடுவிக்கின்றது. இலத்திரன்களை விடுவித்து நடக்கின்ற தாக்கம் தாழ்த்த தாக்கம், அது தொழிற்படுகின்றது. இலத்திரன்களை விடுவித்து நடக்கின்ற தாக்கம் உச்சிர தாக்கம், அது தொழிற்படுகின்ற கருவியாக தாழ்த்தும் கருவியை நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்ததாக Fe2+. Fe நாங்கள் கருதும் இடத்து Fe ஆனது Fe2+, Fe3+ என மாறுபட்ட ஒட்சியேட்டன்களை காட்டக்கூடியது. Fe ஆனது Fe2+, Fe3+ என மாறுபட்ட ஒட்சியேட்டன்களை காட்டக்கூடியது. இங்கே Fe ஆனது எப்பொழுதுமே ஒட்சிட தாக்கத்துக்கு உட்பட போகுது. ஆகவே Fe ஆனது அவருடைய இழிவு நிலையில் இருப்பதால் எப்பொழுதும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். உலோக Fe ஆனது எப்பொழுதும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அதே போல Fe3+ ஆனது இதை விட உயர் ஒட்சியேட்ட நிலை அது காணப்பட முடியாது. அவர் உயர் ஒட்சியேட்ட நிலை எடுக்காதபடியால் அவர் இனிய உச்சியிட தாக்கத்துக்கு உட்படுத்தப்பட முடியாது. எனவே அவர் எப்பொழுதும் தாழ்த்த தாக்கத்துக்கு உட்பட வேண்டும். ஆகவே எப்பொழுதும் அவர் ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுவார். ஆகவே Fe3+ அயனானது எப்பொழுதும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும், ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஆனால் Fe2+ ஆனது Feக்கும் Fe2+க்கும் Fe3+ம் இடையே காணப்படுவதால் அவர் தாக்கத்தில் ஈடுபடுகின்ற அந்த தாக்கி மூலக்கூறுகளை பொறுத்து ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். ஆகவே அந்த தாக்கத்தை அவர் ஒட்சியேற்றும் கருவியா தாழ்த்தும் கருவியானது தீர்மானிக்க போகிறது அவருடன் சேருகின்ற அந்த மூலக்கூறு அல்லது சேர்வையாகவே இருக்கும். ஆகவே Fe2+க்கு 2 இயல்புகளும் காணப்படுகிறது. அது தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம், ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படலாம். ஆகவே இங்கே Fe2+ ஆனது Fe3+ ஆக மாற்றமடைந்து ஆகவே இங்கே அணுக்கள் எண்ணிக்கை சமனாக காணப்படுறது. ஏற்றம் பிளஸ் இங்கே +1 காணப்படுகின்றது. ஆகவே அங்காலே +3 காணப்படுகின்றது. ஆகவே ஏற்றம் இங்காலே கூட பிளஸ் ஏற்றம், எத்தனை ஏற்றம்? ஒரு ஏற்றம். ஆகவே அத்தனை இலத்திரன்கள் இடப்பட வேண்டும். ஆகவே Fe2+ ஆனது ஒரு இலத்திரன் இழந்து Fe3+ ஆக மாற்றமடைந்து ஒட்சியேற்றத்துக்குள்ளாகும், அது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. அதே போல Na2S2O3 Na2S2O3 ஆனது S2O3 2- ஆனது S4O6 ஆக மாற்றமடையும், பெராக்சி டைசல்ஃபேட் அயனாக மாற்றமடையும். ஆகவே S2O3 டயோசல்ஃபேட் அயனானது S4O6 அயனாக மாற்றமடையும். ஆகவே அவற்றை நாங்கள் அந்த கேள்விகள் செய்யும் பொழுது அவற்றுக்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போல S2O3 ஆனது SO4 ஆக மாற்றமடையும். SN2+, SN நாங்கள் கருதும் இடத்தும் SNPV போன்றவையும் SN2+, SN4+ என்கின்ற மாறுபட்ட ஒட்சியேட்ட நிலையை காட்டக்கூடியது. இங்கேயும் SN ஆனது எப்பொழுதுமே தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும், SN4+ எப்பொழுதும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஆனால் SN2+ ஆனது SN ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். இதே போலவே PV ஆனும் PV2+, PV4+ ஆக மாற்றமடையும். அவரும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். PV2+ ஆயினும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். H2S கருதுவமாக இருந்தால் அங்கே H+ S2- ஆக காணப்படுகிறது. அங்கே S2- தாக்கத்திலே பங்கு பெறுமாக இருந்தால் S2- நாங்கள் கருதுவமாக இருந்தால் அங்கே S2- எப்பொழுதுமே ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். ஆனால் H2S மூலக்கூறை நீங்கள் கருதப்படும் இடத்து H2S மூலக்கூறை நாங்கள் கருதுவமாக இருந்தால் H2S மூலக்கூறு ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். காரணம், இதை நீங்கள் பிரித்தீர்களே ஆனால் S2- ஆக வரும், இங்கால H+ ஆக வரும். ஆகவே இப்போது S2- எப்பொழுதும் ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாகும். S2- உதாரணத்துக்கு சல்ஃபராக மாறுமாக இருந்தால் ஒட்சியேற்றத்துள்ளாகும். அந்த சந்தர்ப்பத்தில் H2S ஆனது ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். H2S ஆனது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அதே போல சில சந்தர்ப்பத்தில் இந்த H2S வாயுவானது அல்லது உலோகங்களுடன் தாக்கம் புரியும் பொழுது, சோடியம் என்ற உலோகத்துடன் தாக்கம் புரியும் போது சோடியம் எப்பொழுதுமே மேல் நோக்கி நகரும், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். ஆகையால் இந்த H+ ஆனது H2 ஆக தாழ்த்தல் அடைய வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் H2S ஆனது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். H2S என்ற மூலக்கூறு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். காரணம், அங்கே H+
S2 மைனஸும் அந்த மாற்றத்துக்கு உள்ளாகும். ஆனால் S2 மைனஸ் என்று நீங்கள் தனியாக கருதப்படும் இடத்து S2 மைனஸ் அயனாக நீங்கள் கருதப்படும் இடத்து S2 மைனஸ் அயன் எப்பொழுதுமே தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும். அதே போல Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். அவை சில தாழ்த்துங்கருவிகள். அவை இதில் குறிப்பிட்ட ஒரு 5-6 தாக்கங்கள் அடிக்கடி எங்களுடைய பாடத்திட்டத்தில் வரும். அவற்றை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க மூலம் இலகுவாக பரீட்சையை அணுக முடியும். H2O2 நாங்கள் கருதுவோமாக இருந்தால் H2O2 H plus O2 மைனஸ் ஆக O2 மைனஸ் ஆக பிரிக்கிறது. H plus O2. இந்த O2 மைனஸ் ஆனது O2 மைனஸ் ஆகவும் தாழ்த்தல் அடையலாம். அதே போல O2 ஆகவும் ஒட்சியேற்றம் அடையலாம். அந்த வகையில் பெராக்சைடு H2O2 ஆனது ஒரு ஒட்சியேற்றுங்கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்துங்கருவியாகவும் தொழிற்படலாம். H2O2 ஆனது ஒரு ஒட்சியேற்றுங்கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்துங்கருவியாகவும் தொழிற்படலாம். H2O2 ஆனது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் பொழுது H2O2 ஆனது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் பொழுது தான் ஒட்சியேற்றப்பட வேண்டும். அவை ஒட்சியேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் O2 மைனஸ் ஆனது O2 ஆக மாறும் பொழுது H2O2 ஆனது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். தாழ்த்தும் கருவி O2 மைனஸ் ஆனது O2 ஆக தாழ்த்தல் அடையும் பொழுது O2 மைனஸ் H2O2 ஆனது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படலாம். அவை O2 மைனஸ் ஆனது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படலாம். அதே போல உலோகங்கள் யாவுமே எப்பொழுதுமே சிறந்த தாழ்த்தும் கருவிகளை நான் குறிப்பிட்டுள்ளேன். பொட்டாசியம் Cu பிளஸ், குரோமியம், ஹைட்ராக்சைடு, மேங்கனீஸ், ஆக்சலேட் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே சில தாழ்த்தும் கருவிகள் நாங்கள் பார்த்தோம். இனி இந்த 2 ஒட்சியேற்றும் கருவிகளும் தாழ்த்தும் கருவிகளும் அல்ல ஒட்சியேற்று தாக்கத்துள்ள கூறும் தாழ்த்து தாக்கத்துக்கு கூறும் தாக்கமடையும் போது எவ்வாறு இந்த ரசாயன சமன்பாடுகளை சமப்படுத்துவது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது ஆராய உள்ளோம். அவை பின்வரும் தாக்கங்களை அயன் இலத்திரன் அரை தாக்கத்தை பயன்படுத்தி சமப்படுத்த. அவை இந்த ரசாயன தாக்கங்களை நாங்கள் 2 முறைகளில் சமப்படுத்தலாம். ஒன்று ஒட்சியேற்ற எண் முறையின் அடிப்படையில், ஒட்சியேற்ற எண் மாற்ற அடிப்படையில் சமப்படுத்தலாம். இன்னொன்று அயன் இலத்திரன் அரை தாக்கங்களை பயன்படுத்த, அதாவது ஹாஃப் அயனிக் ஈக்குவேஷன் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இந்த அரை அயன் இலத்திரன் அரை தாக்கத்தை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு தாக்கத்தை சமப்படுத்துவது என்பது பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பாடத்திட்டத்திலே இது அதிக அளவிலே நாங்கள் வினாவப்படுகின்ற ஒரு பகுதியாகவும் அமைகின்றது. அந்த வகையில் இதை நாங்கள் மிக முக்கியமாக பார்ப்போம். அந்த வகையிலே முதலாவதாக உங்களுக்கு தரப்பட்டது H2SO4 aqueous அமில ஊடகத்திலே K2Cr2O7க்கும் SO2க்கும் இடையிலான தாக்கத்தை இந்த அயன் இலத்திரன் அரை தாக்கத்தை பயன்படுத்தி சமப்படுத்த வேண்டும். இங்கே பார்த்தமாக இருந்தால் H2 இந்த தாக்கத்திலே எங்களுக்கு தாக்கிகள் தரப்பட்டுள்ளது H2SO4 aqueous K2Cr2O7 SO2க்கும் இடையான தாக்கம். அவை முதலில் இந்த H2SO4 K2Cr2O7 SO2 எனும் தாக்கத்தில் முதலாவதாக H2SO4 இது அமில ஊடகத்துக்காக தரப்படும். இங்கு ஊடகத்துக்காக 2 நாங்கள் பிரதானமாக எங்களுடைய பாடத்திட்டத்திலே 2 அமிலங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று ஐதான அமிலங்களாக காணப்பட வேண்டும். ஒன்றில் HCl பயன்படுத்துகின்றோம். அதே போல அல்லது விடத்து H2SO4 ஐதான H2SO4 பயன்படுத்தும். அவை இங்கு ஐதான H2SO4 பயன்படுத்தப்படும் அமில, அதாவது ஊடகத்துக்காக வழங்கப்படுகின்றது. அங்கே பார்த்தமாக இருந்தால் K2Cr2O7 SO2 இந்த இனங்களில் எந்த மூலக்கூறு தாழ்த்தலுக்கும் எந்த மூலக்கூறு ஒட்சியத்துக்குள்ளாகின்ற இனம் காணவும் நான் முதலே குறிப்பிட்டுள்ளேன். இந்த பெரும்பாலும் இந்த ஆக்சிஜனை நாங்கள் கருத தேவையில்லை. ஆகவே அந்த வகையில் இங்கு சல்பர் மூலகம் மாற்றத்துக்கு உள்ளாகும். அதே போல இங்கே நான் முதலே கூறப்பட்ட முதலாம் கூட்ட மூலகங்களை நாங்கள் கருத தேவையில்லை. அவை பிரித்தீர்களே ஆனால் K plus Cr2O7 2- ஆக காணப்படும். பொதுவாக நாங்கள் முதலாம் கூட்ட அயன்களை கருத தேவையில்லை. ஆகவே அவரை தவிர்த்து ஆக்சிஜன் அயனின் கருதலை 2- ஆக காணப்படும். அவை இந்த இடத்திலே மாற்றத்துக்குள்ளாக போவது குரோமியம் அணுவாகும். அவை குரோமியத்தின் ஒட்சியேற்ற கருவமாக இருந்தால் குரோமியம் +6 ஒட்சியேற்ற நிலையிலே இங்கே காணப்படுகின்றது. அவை +6 ஒட்சியேற்ற நிலையில் தான் குரோமியத்தின் உயர் ஒட்சியேற்ற நிலையிலே காணப்படுவதனால் குரோமியம் எப்பொழுதுமே இந்த Cr2O7 2- ஆனது எப்பொழுதுமே ஒட்சியேற்ற கருவியாக தொழிற்படும். அவை Cr2O7 2- ஆன நாங்கள் முதலே பார்த்துள்ளோம். Cr3+ ஆக தாழ்த்தல் அடையும் என நாங்கள் முதலில் பார்த்துள்ளோம். அவை முதலாவது இந்த அயன் அரை தாக்கத்திலே முதலாவது Cr4 2- ஆன Cr3+ ஆக மாற்றமடையும். இதனால் K2Cr4 ஆனது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். இது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. அதேபோல SO2 SO2 ஆன இங்கே +4 ஆக காணப்படுகின்றது.
எனவே இங்கே +4 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற SO2 ஆனது +6 என்ற ஒட்சியேற்ற நிலையாக ஒட்சியேற்றப்பட வேண்டும். அவருடைய ஒட்சியேற்ற நிலை அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே இவர் ஒட்சியேற்ற தாக்குதலால் தாழ்த்துங்கருவியாக தொழிற்படும் இங்கே SO4 2- அயனாக மாற்றமடையும். ஆகவே ஒரு ரசாயன தாக்கத்திலே ஒரு கூறாக இருந்தாலும் இல்லை 2 கூறுகளும் ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்தப்படலாம். ஆகவே அந்த இனங்களை முதலில் இனம் கண்டு குறிக்கப்பட வேண்டும். எந்த இனம் தாழ்த்தடைய போது எந்த இனம் ஒட்சியேற்ற அடைய போது என்பதை குறித்து இனங்காண்டீர்களாக இருந்தால் இலகுவாக நீங்கள் எழுத முடியும். ஆகவே இப்பொழுது இங்கே Cr2O7 2- ஆனது Cr3+ ஆக மாற்றமடையும். செம்மஞ்சள் நிறத்திலிருந்து இந்த தாக்கம் நடைபெறும் பொழுது பச்சை நிறமாக மாற்றமடையும். நிறமாற்றமடையும். SO2 ஆனது SO4 2- ஆக மாற்றமடையும். அடுத்ததாக நாங்கள் இதனுடைய அரேயின் சமன்பாடுகளை நாங்கள் முதலில் எழுதுவோமாக இருந்தால் முதலாவதாக Cr2O7 2- Cr2O7 2- ஆனது Cr3+ ஆக மாற்றமடைகிறது. Cr3+ ஆக எழுதுவீர்கள். அடுத்ததாக நாம் சொன்னோம் அணுக்கள், அதாவது திணிவு காப்பு விதிப்படி அணுக்கள் தாக்கி விளை பக்கம் இருக்கிற அணுக்களை சமப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே முதலாவதாக குரோமியம் அணுக்கள் 2 காணப்படுகின்றது. குரோமியம் அணுக்கள் 2 அநேக மாணவர்கள் இந்த அணுக்களை சமப்படுத்தாமல் செய்வதன் மூலம் இந்த விடைகளை தவறான விடைகளை நோக்கி நகர்வார்கள். ஆகவே முதலாவது படிப்படியாக பயணிக்க வேண்டும். அணுக்களை சமப்படுத்த வேண்டும். அணுக்களை சமப்படுத்தும் பொழுது இங்கே Cr2 அங்கே ஆக்சிஜன் காணப்படுகின்றது. ஆகவே ஆக்சிஜன் அணுவை நாங்கள் சமப்படுத்துவதற்கு பொதுவாக நாங்கள் நீர் மூலக்கூறுகளை பயன்படுத்துவோம். ஆகவே ஒரு சமன்பாட்டில் ஆக்சிஜன் அணுவை நாங்கள் சமப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளை பயன்படுத்துவோம். அது அமில ஊடகமாக இருந்தால் நீரையும், கார ஊடகமாக இருந்தால் OH- பயன்படுத்தலாம். ஆனால் கார ஊடகமாக இருந்தாலும் சரி நீங்கள் நீரையே பயன்படுத்தி பிறகு அந்த ஊடகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவதன் மூலம் அந்த ஆக்சிஜனை சமப்படுத்தி கொள்ள முடியும். ஆக்சிஜனை சமப்படுத்த நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீரை பயன்படுத்துவது இலகுவானதாக இருக்கும். ஒரு முறையிலே நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே நீரை சமப்படுத்த வேண்டும். இங்கே 7 நீர் மூலக்கூறு ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றது. எனவே இங்கே நீர் மூலக்கூறுகள் எழுவீர்கள். ஒரு நீர் மூலக்கூறானது ஒரு ஆக்சிஜன் அணுவையை கொண்டுள்ளது. எனவே 7 ஆக்சிஜன் அணுவுக்காக முன்னுக்கு நீங்கள் 7 நீர் மூலக்கூறுகள் எழுவீர்கள். 7 போடும் பொழுது இங்கே 14 ஹைட்ரஜன் அயன் அணுக்கள் காணப்படும். அவற்றை நாங்கள் சமப்படுத்தும் பொழுது 14 H+ அயன்களாக நாங்கள் அவற்றை இடுவோம். 14 H+. அந்த வகையிலே இப்பொழுது திணிவு காப்பு விதியும் ஏற்றக்காப்பு அடுத்ததாக ஏற்றக்காப்பு விதியை நோக்கி நகர வேண்டும். இங்கால் இருக்கிற ஏற்றமும் அங்கால் இருக்கிற ஏற்றமும் சமனாக இருத்தல் வேண்டும். எனவே இங்கால் இருக்கும் ஏற்றம் அங்கால் இருக்கும் ஏற்றமும் சமனாக இருக்க வேண்டும் என்றபடியால் இங்காலே ஒரு H+ அயன் மொத்தமாக 14 H+ அயன்கள் இருக்கின்றது. ஆகவே 14 + -10 ஆகவே இங்காலே மொத்தமாக 12+ காணப்படும். +12 காணப்படுகின்றது. +12. ஆகவே அங்காலே குரோமியம் அணு ஒரு குரோமியம் அணு 3+ ஐட்டங்களை கொண்டுள்ளது. அவை மொத்தமாக இங்கு 2 குரோமியம் அயன்கள் காணப்படுகின்றது. ஆகவே +6 ஏற்றத்தை கொண்டுள்ளது. ஆகவே இங்காலே +12 இங்காலே +6. ஆகவே தாக்கி பக்கம் ஏற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அதிலும் நேரேற்றம் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே நேர் குறியீடு இடுவீர்கள். மொத்தமாக 6 ஏற்றம் கூடவாக இருக்கின்றது. எனவே இங்கு 6 இலத்திரன்களை இடுவதன் மூலம் நாங்கள் ஏற்றத்தை சமப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே இந்த தாக்கத்தின் போது இந்த அரேயின் சமன்பாட்டின் போது 14H+ Cr2O7 2- ஆனது 2 Cr3+ ஆகும். 7 H2 ஆக மாற்றமடையும். 6 இலத்திரன்களை ஏற்பதன் மூலம் Cr2O7 2- ஆனது Cr3+ ஆக மாற்றமடையும். இது சமன்பாடு 1 நாங்கள் கருதுவோம். இந்த சமன்பாட்டை நாங்கள் தாழ்த்தல் அரை அயன் சமன்பாடு என்று நாங்கள் குறிப்பிடலாம். தாழ்த்தல் அரை அயன் சமன்பாடு என குறிப்பிட முடியும். ஆகவே இது அடுத்ததாக SO2 ஆனது இங்கே SO4 2- ஆக மாற்றமடைகிறது. SO2 ஆனது இங்கே SO4 2- ஆக மாற்றமடைகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது அணுக்களின் எண்ணிக்கையை சமப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இங்கே ஒரு கந்தகமணு இங்கே ஒரு கந்தகமணு காணப்படுகின்றது. ஓகே, இங்கே 2 ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றது. அங்கே 4 ஆக்சிஜன் அணுக்கள் காணப்படுகின்றது. எனவே நீர் மூலக்கூறு இடப்பட வேண்டும். அவை மொத்தமாக 2 நீர் மூலக்கூறு இடம் பொழுது இங்காலே 14 H+ அயன்கள் விடுவிக்கப்படும். 4 H+ அயன்கள் விடுவிக்கப்படும். ஆகவே இப்பொழுது அணுக்கள் எண்ணிக்கை 2 பக்கமும் சமனாக காணப்படுகின்றது. இனி ஏற்றங்களை பார்ப்போமாக இருந்தால் இங்கே 2 மூலக்கூறுகளுமே நடுநிலை மூலக்கூறுகள். அங்கே 2 மூலக்கூறு அயன்களாக காணப்படுகின்றது. இங்கே 4+ ஏற்றமும்
2 மைனஸ் ஏற்றம் காணப்படும். ஆகவே பிளஸ் 2 ஏற்றம் இங்கே உயர்வாக காணப்படும். ஆகவே பிளஸ் எண்ணின் பிளஸ் எத்தனை இல்லை 2 இலத்திரன்கள் இடவீர்கள். ஆகவே இது இரண்டாம் சமன்பாடு. இங்கே ஒற்சியேற்றம் நடைபெறுவதனால் இதை ஒற்சியேற்றல் அரை அயன் சமன்பாடு. ஆகவே ஒரு தாக்கத்திலே ஒரு இலத்திரன் இலக்கம் கூறும், இலத்திரன்கள் இயக்கம் கூறும் காணப்படுகின்றது. அடுத்தபடியாக இந்த 2 சமன்பாடுகளை நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டுவதன் மூலம் இலத்திரன்களை நீக்க வேண்டும். ஒரு மூலக்கூறு இழக்கிற இலத்திரன்களை இன்னொரு மூலக்கூறு மொத்தமாக ஏற்கும். அவை இறுதியாக சமன்பாட்டிலே உங்களுடைய பேலன்ஸ் சமப்படுத்தப்பட்ட சமன்பாட்டிலே எந்த ஒரு இலத்திரன்களும் இருக்க முடியாது. ஒரு கூறு இத்தனை இலத்திரன்கள் இழக்கிறதோ அத்தனை இலத்திரன்களை மற்ற கூறு ஏற்று தாக்கத்தில் ஈடுபடுகின்றது. ஆகவே தேறியதாக இலத்திரன்கள் சமன்பாட்டிலே காணப்பட முடியாது. எனவே இலத்திரன்களை நீக்கும் முகமாக அந்த சமன்பாடுகளை நீங்கள் பெருக்கி கூட்ட வேண்டும். இருபடி சமன்பாடு தீர்ப்பது போல பெருக்கி கூட்டப்பட வேண்டும். அந்த வகையிலே இங்கே நாங்கள் முதலாவது சமன்பாட்டிலே மொத்தமாக 6 இலத்திரன்கள் காணப்படுகின்றது. இரண்டாவது சமன்பாட்டிலே மொத்தமாக 2 இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே 6 2. ஆகவே இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் 3 ஆல் பெருக்குவதன் மூலம் அந்த இலத்திரன்களை சமப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே அடுத்ததாக இந்த இரண்டாவது சமன்பாட்டை நீங்கள் 3 ஆல் பெருக்குவீர்கள். இரண்டாவது சமன்பாட்டை 3 ஆல் பெருக்குவீர்கள். ஆகவே 6H2O plus 3SO2 3SO4 2 minus SO4 2 minus plus 12H plus 6 இலத்திரன்கள் என பெறப்படும். 6H2O 3SO2 3SO4 2 minus 12H plus 6 இலத்திரன்கள் வரும். இனி இந்த சமன்பாட்டை மந்த சமன்பாட்டை நாங்கள் கூட்டுவதன் மூலம் இலத்திரன்கள் நீக்கப்படும், அதே போல ஏற்றங்களும் நீக்கப்படும். 2 சமன்பாடுகளை நீங்கள் கூட்டுவீர்களே ஆனால் 2 சமன்பாடுகளை கூட்டும் படத்து அங்கே 14H plus இங்கு 12H plus இருக்கின்றது. ஆகவே தேறியதாக 10H plus அயன்கள் பெறப்படும். 12H plusம் 14H plusம் 10H plus விளைவு பக்கம் பெறப்படும். அதே போல Cr2O7 2 minus Cr2O7 2 minus அதே போல இங்கே 6H2O அங்கே 7H2O ஆகவே விளைவாக அங்காலே ஒரு H2O பெறப்படும். ஆகவே பிளஸ் 3SO2 அங்காலே 3SO4 2 minus 3SO4 2 minus 12H plus இங்காலே 2H plus ஆகவே அவர் கேன்சல். இங்காலே 2 Cr3 plus 2 Cr3 plus ஆகவே இங்காலே 6H2 அங்காலே 7H2 ஆகவே இங்காலே ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் பெறப்படும். இதை நாங்கள் முழு அயன் சமன்பாடு என குறிப்பிடுவோம். இந்த தாக்கத்தை நாங்கள் முழு அயன் சமன்பாடு என குறிப்பிடுவோம். முழு அயன் சமன்பாடு. ஆகவே இந்த தாக்கத்தில் உள்ள ஏற்றங்களை நாங்கள் சமப்படுத்தும் பொழுது, அதாவது அயன் மூலக்கூறுகளை நடுநிலை மூலக்கூறுகளாக மாற்றும்போது முழு சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு பெறப்படும். ஆகவே அந்த நாங்கள் சமப்படுத்துவதற்காக இங்கே இருக்கிற மூலக்கூறுகளை அங்கு நாங்கள் இருக்கிற நடுநிலை எங்களுக்கு தரப்பட்ட மூலக்கூறுகளாக நாங்கள் மாற்றும் பொழுது முழு ரசாயன சமன்பாடு பெறப்படும். அந்த வகையிலே இங்கே H plus தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு அமில ஊடகமாக H2SO4 தரப்பட்டுள்ளது. இங்கே 2 H+ காணப்படும். ஆகவே H2SO4 என நாங்கள் எழுதுவோம். H2SO4 என நாங்கள் எழுதும் பொழுது இங்கே ஒரு மூலக்கூறிலே 2 H+ அயன்களும் பெறப்படுகின்றது. எங்களுக்கு தேவை 2 H+ அயன்கள். இங்கே நாங்கள் சமப்படுத்தும் பொழுது H2SO4 ஆக மாற்றும் பொழுது 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு மூலக்கூறிலே உள்ளடக்கப்படுவதனால் நாங்கள் இனி பெருக்கி கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. H2SO4 பிளஸ் இங்கே Cr2O7 2 மைனஸ் ஆனது எங்களுக்கு K2Cr2O7 என தரப்பட்டது. ஆகவே நாங்கள் K2Cr2O7 என எழுதுவோம். K2Cr2O7 என எழுதுவோம். K2Cr2O7 எழுதும் பொழுது இங்கே ஒரு Cr2O7 2 மைனஸை காணப்படுது. ஆகவே ஒரு K2Cr2O7 ஒரு Cr2O7 2 மைனஸ் காணப்படுது. நாங்கள் சமப்படுத்துவதற்காக 2 K+ அயன்களை இங்காலே சமன்பாட்டுக்கு இங்கால் என்ன மாற்றம் செய்கிறோமோ அதே மாற்றத்தை, தாக்கி பக்கம் என்ன மாற்றத்தை செய்கிறோமோ அதே மாற்றத்தை விளைவு பக்கம் நீங்கள் மாற்ற வேண்டும். அடுத்ததாக 3SO2 அம்புக்குறி போட்டுவீங்கள். விளைவிலே இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஒரு கட்டியனும் ஒரு அந்நியனும் காணப்படுகின்றது. விளைவு பக்கம் ஒரு கட்டியன் அந்நியங்கள் காணப்படும் பொழுது முதல் அவர்கள் சேர்த்து எழுதுவீர்கள். நடுநிலையாக்கவே அவற்றை சேர்த்து எழுதுவீர்கள். அவ்வாறு இல்லாத விடத்து நாங்கள் வேறு இப்போ அமிலங்களில் இருந்து போடப்படுகின்ற அந்நியன்களை அங்கே கொண்டு வந்து சமப்படுத்த வேண்டும். முதல் விளைவு பக்கம் காணப்படுமாக இருந்தால் முதல் விளைவு பக்கத்தில் உள்ள நேரேற்றங்களையும் மறையேற்றங்களையும் சமப்படுத்தி ஒரு நடுநிலை மூலக்கூறாக எழுதுவீர்கள்.
அவ்வாறு உங்களுக்கு மைனஸ் ஐட்டங்கள் காணப்படாது இல்லை ப்ளஸ் ஐட்டங்கள் தேவைப்படமாக இருந்தால் மட்டும் நாங்கள் இந்த தாக்கி பக்கம் வழி ஆட் பண்ணி கொண்டு வருகின்ற அயன்கள் நீரையன்கள் அல்லது மறையன்களை நாங்கள் அங்கே பயன்படுத்த முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 CR3+ காணப்படுகிறது, SO4 காணப்படும். அவற்றை நாங்கள் முதலில் நடுநிலையாக்கலாம். அவை நீங்கள் சிறு வயசிலே படித்த CR3+ SO4 நீங்கள் சேர்க்கும் பொழுது CR2 SO4 thrice என வரும். இங்கே CR2 SO4 thrice என பெறப்படும். CR2 SO4 thrice. இங்கே நாங்கள் இனி பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கு தேவை 2 CR3+ அயன்கள். அந்த சேர்வையிலே 2 CR3+ அயன்கள் பெறப்படுகின்றது. அதே போல் எங்களுக்கு தேவை SO4 அயன்கள் 3 SO4 அயன்கள். அதுவும் அந்த நடுநிலையாக்கத்தின் மூலம் பெறப்படும். முன்னுக்கு பெருக்கி கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் H2O ஆக மாற்றமடையும். ப்ளஸ் H2O தோற்றுவிக்கப்படும். இங்கே 2 K+ அயன்கள் காணப்படுகின்றது. 2 K+ அயன்கள் காணப்படுகின்றது. இந்த 2 K+ அயன்கள் எங்களுக்கு SO4 நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கே H2SO4 ஆக மாற்றுவதற்காக ஒரு SO4 ஆட் பண்ணியுள்ளோம். அந்த SO4 ஆனது அங்கே வர வேண்டும். K+ SO4 சேரும் பொழுது K2SO4 ஆக மாறும். K2SO4 ஆக மாறும். இப்பொழுது நாங்கள் சமப்படுத்தப்பட்ட ஒரு ரசாயன சமன்பாடை பெற்றுள்ளோம். இப்பொழுது பார்த்தீர்கள், ஆனால் இங்கால் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் அங்கால் இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் கட்டாயமாக சமனாக இருக்க வேண்டும். அவ்வாறு சமனாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆக்சிஜன் எண்ணுவம் எடுத்து அவற்றை நீங்கள் சரியாக இருக்குதான்னு நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபரட்டை எடுத்தோம்னா உண்டு. இங்கே 3 சல்ஃபரட்டம். 3 சல்ஃபரட்டம் உண்டும் 4 சல்ஃபரட்டம் சமனாக காணப்படுது. ஐதரசன் அட்டத்தை எடுப்பீர்களா, இந்த 2 ஐதரசன் அட்டம் இங்கே ஓட்டமுள்ள 2 ஐதரசன் அட்டம் அவரும் சமனாக காணப்படுது. குரோமியத்தை எடுப்பீர்களான 2 குரோமியம் அணுக்கள் அவரும் சமனாக காணப்படுகின்றது. இறுதியாக ஆக்சிஜனை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 4 ஆக்சிஜன் அணுக்கள், 4 2 6 10 ஆக்சிஜன் அணுக்கள், 10 17 ஆக்சிஜன் அணுக்கள். இங்கே நாம் உண்டு 12 16 17. ஆகவே இப்போது இந்த சமன்பாடானது சமப்படுத்தப்பட்ட நிலையில் பெறப்படுகின்றது. இது ஒரு எளிமையான விஷயமாகும். எளிய விஷயம். நான் ஏற்கனவே தரப்பட்ட உதாரணங்கள் சில ஒட்சீட்டும் கருவிகள் என்ன, சில தாழ்த்தும் கருவிகள் என்ன கூறுகள் எவ்வாறு ஒட்சீட்டுள்ளாகும், என்ன கூறு எவ்வாறு தாழ்த்தலுக்கு அடையும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கும் இடத்தில் இவற்றை நீங்கள் இலகுவாக மேற்கொள்ள முடியும். இந்த இடத்திலே இந்த K2CR2 சொன்னாங்க அமில ஊடகத்திலே, அமில ஊடகம் H+ ஊடகத்திலே இந்த CR2O7 எப்பொழுதும் CR3+ தாழ்த்தடையும். அதே போல CrO4 அமில ஊடகத்திலே CR3+ தாழ்த்தடை. இவற்றை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் இருக்கலாம். இது செம்மஞ்சள் நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும். இது மஞ்சள் நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாற்றமடையும். அவ்வாறு நான் தரப்பட்ட அந்த சமன்பாடுகள் தெரிவதன் மூலம் செய்து கொள்ள முடியும். இது ஒரு உதாரணமாக நாங்கள் எவ்வாறு அரையன் சமன்பாடுகளை சமப்படுத்த பார்த்துள்ளோம். அடுத்ததாக KMnO4க்கும் H+ அமில ஊடகத்திலே KMnO4க்கும் சோடியம் ஆக்சலேட்டுக்குமான தாக்கம் எவ்வாறு சமப்படுத்த, இங்கே Ka+ மாற்றமடையாது MnO4 Mn2+ தாழ்த்தப்படும். அதே போல சோடியம் ஆக்சலேட் C2O4 CO2 தாழ்த்தப்படும். இவரை நாங்கள் பின்னர் வினாக்களில் ஆராயலாம். இதிலே MnO4 கருதப்படும் இடத்து இந்த MnO4- ஆனது ஒரு வென் ஒட்சீட்டிங் கருவியாக தொழிற்படும். இது ஊடகத்துக்கு இப்போ இவற்றை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். இது KMnO4 பொதுவாக நீர்க்கரசலில் ஊதா நிறமாக காணப்படும். ஊதா நிறம் இல்லை பர்பிள் கலராக காணப்படும். இந்த MnO4- அமில ஊடகம் இருந்தால் Mn ஆனது எப்பொழுதும் அமில ஊடகத்திலே Mn2+ மிகவும் உறுதியானதாக இருக்கும். MnO4- அமில ஊடகத்திலே Mn2+ ஆக மாற்றமடையும். அதே போல் MnO4- ஆனது MnO2 ஆக மாற்றமடையும். நடுநிலை அல்லது மென்கார ஊடகங்களிலே மாற்றமடையும். இது கபில நிறமாக மாறும். இங்கே ஊதா நிறம் நிறமற்றதாக மாறும். நிறமற்றதாக மாற்றமடையும். இது ஊதா நிறமாக கபில நிறமாக மாறும். இங்கே MnO4- வெண்காரங்களாக இருக்குமாக இருந்தால் MnO4 ஆக தாழ்த்தடையும். இங்கு +7 இருந்து +2 +4 +6 ஆக தாழ்த்த ஊடகத்துக்கு ஏற்ப Mn ஆனது அதனுடைய ஒட்சியேட்டும் இயல்பை காட்டுகின்றது. அதில் வென் அமில ஊடகமாக இருந்தால் அது மிகவும் வென் ஒட்சியேட்டும் கருவியாக தொழிற்படும். Mn ஆனது அமில ஊடகத்தில் Mn2+ உறுதியாக இருக்கும். இந்த MnO2 ஆனது அமில ஊடகத்தில் நாங்கள் MnO2 வென் ஒட்சியேட்டும் கருவியாக தொழிற்படும். Mn2+ ஆக தாழ்த்தடைய மூலம் வென் ஒட்சியேட்டும் கருவியாக தொழிற்படும். இவ்வாறான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பதன் மூலம் இந்த கணக்குகளை நீங்கள் இலகுவாக செய்ய முடியும். இந்த H+ KMnO4க்கும் சோடியம் ஆக்சைடுக்குமான தாக்கத்தை எவ்வாறு சமப்படுத்துவது என்பதை பற்றி நாங்கள் பின்பு ஒரு வினா ஒன்றிலே ஆராயலாம். அடுத்ததாக நாங்கள் மாணவர்களே அமில ஊடகத்திலே
KMnO4க்கும் FeCO4க்குமான தாக்கத்தை பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். காரணம் நான் முதலில் பார்த்தோம், இங்கே 2 அயன்களாக பிரிக்கிறோம். ஒன்று ஒட்சீரத்துக்குள்ளாகும் கூறு, ஒன்று தாழ்த்தலடையும் கூறு. ஆனால் சில சமயங்களில் ஒட்சீரத்துக்குள்ளாகிற கூறு 2, 3க்கு மேற்பட்டவை காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இது ஊடகத்துக்காக பயன்படுத்தப்படுவது அமில ஊடகத்துக்காக நாங்கள் HCl அல்லது H2SO4 பயன்படுத்திக்கொள்ள முடியும். அவை ஐதான் HCl பயன்படுத்தலாம் அல்லது H2SO4 எங்கள் வளமையாக எங்களுடைய பாடத்திட்டத்தில் ஐதான் HCl அல்லது ஐதான் H2SO4. முதலாவதாக இந்த தாக்கத்தில் ஈடுபடுகின்ற கூறுகளை எந்த கூறு ஒட்சீரத்துக்குள்ளாகும் எந்த கூறு தாழ்த்தலுக்குள்ளாகும் என பிரித்தல் வேண்டும். அது முதலில் நாங்கள் இதை பிரித்தீர்களானால் K + MnO4- என பிரிப்பீர்கள். நான் முதலில் கூறினேன் K+ முதலாம் கூட்ட அயன்களை கருத தேவையில்லை. அதே போல் ஆக்சிஜன் O2- நீங்கள் பொதுவாக கருத தேவையில்லை. அது F2 உடன் தாக்கமடையும். அது O2- இங்கே மொத்தமாக 1, 2, 3 அணுக்கள் காணப்படும், வித்தியாசமான அணுக்கள். அதில் K கருத தேவையில்லை. ஆக்சிஜனை நீங்கள் பொதுவாக கருதுதல். ஆகவே Mna தாழ்த்தலுக்கு உட்படுத்தப்படும். இவ்வாறு நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம். ஆக Mn என்ன நடக்கும் என்று சொன்னால், நான் முதலே கூறினது போல் அமில ஊடகமாக இருந்தால் MnO4- Mn2+ ஆக தாழ்த்தலும். ஒரு விஷயம் நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். இதில் ஒரு கூறானது கீழ் நோக்கி நகரப்போகின்றது. அப்போ இங்கே கட்டாயம் இதில் இருக்க கூறுகள் மேல் நோக்கி நகரப்பட வேண்டும். இங்கே ஒட்சியற்ற தாக்கத்துக்குள்ளே MnO4- கீழ் நோக்கி Mn2+ ஆக தாழ்த்தல் அடைவதால் அவருடன் சேர்வையை எப்பொழுதும் ஒட்சியற்ற தாக்கத்துக்கு உட்படுத்த வேண்டும். ஆகவே நீங்கள் பார்த்தால் Fe, கார்பன், ஆக்சிஜன் என்ற 3 வேறுபட்ட அணுக்கள் காணப்படுகின்றது. இந்த 3 வேறுபட்ட அணுக்களிலே FeC மற்றும் O ஆனது பெரும்பாலும் நான் கருத தேவையான கூறினேன். Feயும் Cயை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவீர்களாக இருந்தால், நான் முதலே குறிப்பிட்டேன் Fe ஆனது Fe, Fe2+, Fe3+ ஆக மாற்றமடையும் என நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். Fe 3 நிலைகளாமான Feயிலிருந்து Fe2+, Fe3+ ஆக. அங்கே Fe2+ ஆனது ஒட்சியேட்டிங் கருவியாக தொழிற்படலாம், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படலாம். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா KMnO4 எப்பொழுதும் ஒட்சியேட்டிங் கருவி. ஆகவே KMnO4 எப்போதும் ஒட்சியேட்டிங் கருவி என்றபடியாலே Fe2+ இப்பொழுது தாழ்த்தும் கருவியாகவே தொழிற்பட வேண்டும். Fe2+ ஆனது தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்துல Fe2+ ஆனது Fe3+ ஆக மாற்றமடையும். ஆகவே இங்கே Fe2+ மற்றும் C2O4 காணப்படுகிறது. இதில் Fe2+ ஆனது Fe3+ ஆக ஒட்சியேற்றமடையும். ஆகவே இங்கே ஆக்சிஜன், கார்பன் நாங்கள் அதுக்கும் பார்த்துள்ளோம். கார்பன் C2+3 இருக்கிறது. ஆகவே C2 ஆனது CO2 ஆக மாற்றமடையும். ஆகவே இந்த தாக்கத்திலே 2 கூறுகள் ஒட்சியத்துக்கு உள்ளாகின்றது. ஒரு கூறு தாழ்த்தல் அடைகின்றது. 2 கூறுகள் Fe2+ம் CO2ம் Fe2+, Fe3+ ஆக ஒட்சியேற்றமடைகின்றது. C2O4 CO2 ஆக ஒட்சியேற்றமடைகின்றது. ஆகவே முதலிலே நாங்கள் அவற்றின் தாக்கங்களை கருதுவோமாக இருந்தால், முதலாவதாக MnO4- Mn2+ ஆக மாற்றமடைகிறது. நாங்கள் முதலும் பார்த்துள்ளோம். ஆகவே இங்கே Mn அடுத்ததாக திணிவு காப்பு விதிப்படி அணுக்களை முதலில் சமப்படுத்த வேண்டும். ஆகவே Mn + 4 ஆக்சிஜன் 4 ஓட்ட மூலக்கூறுகள் போடுவீர்கள். ஆகவே இங்காலே 8H+ அயன்கள் பெறப்படும். ஆகவே 8H+, 8+ ஒரு மைனஸ். ஆகவே +7 காணப்படும். 8+ம் ஒரு மைனஸ் +7, இங்காலே +2. ஆகவே +5 இலத்திரன்கள் இடவீர்கள். இது முதலாவது சமன்பாடு. இந்த சமன்பாட்டை நாங்கள் தாழ்த்தல் அரை அயன் சமன்பாடு என குறிப்பிடுவோம். அடுத்ததாக இங்கே 2 கூறுகள், ஒன்று Fe2+ ஆனது Fe3+ ஆக மாற்றமடைகின்றது. Fe2+ ஆனது Fe3+ ஆக மாற்றமடைகின்றது. Fe2+, Fe3+ ஆக மாற்றமடையும் பொழுது இங்கே 2+, இங்கே +. ஆகவே இங்கே மாணவர்களை + எலக்ட்ரான் போடுவீர்கள். ஏற்றம் கூடிய இடத்தில் + அது எலக்ட்ரான். அதே போல C2O4 ஆனது CO2 ஆக மாற்றமடைகிறது. C2O4 ஆனது CO2 ஆக மாற்றமடைகிறது. அதாவது அணுக்களை சமப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே கார்பன் 2, இங்கே 2 போடுவீர்கள். ஆகவே ஆக்சிஜன் 4 ஓகே. 2 மைனஸ் இங்காலே காணப்படுவது. மைனஸ் என்றால் -2V, மைனஸில் குறிப்பிடப்படக்கூடாது. ஆகவே +2 என வரும். ஆகவே இந்த தாக்கத்தை எடுத்தவொடனே 2 பக்கமும் இலத்திரன் ஒரே திசை இருப்பார். முதலில் நாங்கள் அவற்றை ஆட் பண்ண முடியும். அப்போ எங்களுக்கு FeC2 பண்ண தரப்பட்ட வழியால் இவை 2ஐயும் நாங்கள் ஆட் பண்ணுவோமாக இருந்தால் FeC2O4 என நாங்கள் குறிப்பிட முடியும். FeC2O4 ஆனது Fe3+ ஆகவும் +2 CO2 ஆகவும் +3 இலத்திரன்களை விடுவிக்கின்றது. ஆகவே இது சமன்பாடு 2 ஆகும். இங்கே கூறு ஒட்சியற்றமடைவதால் ஒட்சியேற்றல் அரை அயன் சமன்பாடு என குறிப்பிட முடியும். ஒட்சியேற்றல் அரை அயன் சமன்பாடு என குறிப்பிட முடியும். அவை சமன்பாடு ஒன்றையும் நாங்கள் தீர்க்க வேண்டும். அவை இலத்திரன்களை பார்த்து இங்கே 3 இலத்திரன்கள் காணப்படுகின்றது. அதே போல இங்கே
இங்கே 5 இலத்திரன்கள் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் சமன்பாடு ஆகவே மாணவர்களே இப்பொழுது நாங்கள் இந்த MnO4 மைனஸ் ஆனது MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் பிளஸ் 4H2O பிளஸ் 8H பிளஸ் பிளஸ் 5 இலத்திரன்களாக மாற்றமடைந்தது. சமன்பாடு 1 கருதினோம். அடுத்ததாக FeC2O4 ஆனது அவை FeC2O4 ஆனது நாங்கள் பார்த்தோம் Fe3 பிளஸ் ஆகவும் பிளஸ் 2 CO2 ஆகவும் மாற்றமடைந்தது. அதன் போது பிளஸ் 3 இலத்திரன்கள் விளக்கப்பட்டது. இது சமன்பாடு 2 கருதினோம். இனி நாங்கள் சமன்பாடு பெருக்கி கூட்டப்பட வேண்டும். அந்த வகையிலே இங்கே 3 இலத்திரன்கள் இங்கே 5 இலத்திரன்கள் காணப்படுகின்றது. எனவே முதலாவது சமன்பாடு 1 சமன்பாடு 1 நாங்கள் 3ஆலும் சமன்பாடு 1 3ஆலும் பிளஸ் சமன்பாடு 2 5ஆலும் பெருக்க வேண்டும். சமன்பாடு 5ஆலும் பெருக்க வேண்டும். சமன்பாடு 1 3ஆலும் சமன்பாடு 2 5ஆலும் பெருக்க வேண்டும். சமன்பாடு 1 3ஆலும் சமன்பாடு 2 5ஆலும் பெருக்க வேண்டும். சரி, சமன்பாடு 1 நாங்கள் 3ஆல் பெருக்கும் பொழுது 15 இலத்திரன்கள் 2ஆல் சமன்பாடு 5ஆலும் இலத்திரன்கள் மொத்தமாக நீக்கப்பட்டுவிடும். அவை இங்கே 24H பிளஸ் அயன்கள் புறப்படும். 24H பிளஸ் பிளஸ் 3 MnO4 மைனஸ் 3 MnO4 மைனஸ் பிளஸ் இங்கே 5 FeC2O4 ஆக வரும். 5 FeC2O4 பிளஸ் இங்கே 3ஆல் பெருக்கிறோம். 3 Mn2 பிளஸ் 3 Mn2 பிளஸ் பிளஸ் 12 H2O பிளஸ் 5 Fe3 பிளஸ் 5 Fe3 பிளஸ் பிளஸ் 10 CO2 ஆக மாற்றமடையும். பிளஸ் 10 CO2 ஆக மாற்றமடையும். இது நாங்கள் முழு அயன் சமன்பாடு என குறிப்பிடுவோம். இருக்குவதன் மூலம் அதாவது நடுநிலை மூலக்கூறுகளை நடுநிலையாக்கும் மூலம் முழு இரசாயன சமன்பாடு பெற முடியும். இதே H2SO4 பயன்படுத்த என்ன நடக்கும் என பொது நாங்கள் பார்க்கலாம். H2SO4 பயன்படுத்துவமாக இருந்தால் H2SO4 H பிளஸுக்கு பதிலாக நீங்கள் H2SO4 எழுதுவீர்கள். H2SO4 எழுதும் பொழுது எங்களுக்கு தேவை 24H பிளஸ். 24H பிளஸ் என்றால் இங்கே H2SO4 ஒரு மூலக்கூறானது 2 ஹைட்ரஜன்களை வைத்துள்ளது. அது எங்களுக்கு மொத்தமாக 12 H2SO4 நீங்கள் போடுவீர்களானால் எங்களுக்கு தேவையான 24H பிளஸ் வரும். அந்த சந்தர்ப்பத்திலே 12 SO4 2- நாங்கள் இங்கே ஆட் பண்ண வேண்டும். 12 SO4 2- அவ்வளவு SO4 2- அங்காலே பெறப்பட வேண்டும். அடுத்ததாக K பிளஸ் அது 3 KMnO4 என்று பெறப்படும். 3 KMnO4 அது 3 K பிளஸ் எங்களை நாங்கள் ஆட் பண்ணினோம். அங்காலே 3 K பிளஸ் தரும். அதே போல் 5 FeC2O4 5 FeC2O4 பிளஸ் 3 MnSO4 Mn2 பிளஸ் MnSO4 என பெறப்படும். 3 MnSO4 12 வாட்டர் பிளஸ் 10 CO2 அடுத்ததாக Fe3 பிளஸ் SO4 2-. Fe3 பிளஸ் SO4 2- சேருமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கிராஸ் பண்ணீங்களானால் Fe2 SO4 thrice என மாற்றமடையும். ஆகவே இங்கே நீங்கள் Fe2 SO4 thrice என போடுவீர்கள். ஆகவே எங்களுக்கு தேவையான Fe3 பிளஸ் 5 Fe3 பிளஸ் எங்களுக்கு தேவையானது 5 Fe3 பிளஸ். ஆனால் ஒரு மூலக்கூறானது எழுதும் பொழுது ஒரு மூலக்கூறு 2 Fe காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் 5 முன்னுக்கு தேவை என்றது 5 நாங்கள் போடுவோமாக இருந்தால் 5 நாங்கள் இருந்தால் எங்களுடைய மூலக்கூறுல 2 இருக்கிறது. அங்கே 5 போடும் பொழுது 10 Fe3 பிளஸ் அயன்கள் பெறப்படும். அவை 10 Fe3 பிளஸ் அயன்கள் பெறுமாக இருந்தால் எங்கள் 5 பிளஸ் ஆகவே 5 கீழ் 2 என நீங்கள் போடுவீர்கள். 5 கீழ் 2 5 கீழ் 2 என போடும் பொழுது 2.5 5 இலத்திரங்கள் எங்கள் 5 Fe3 பிளஸ் அயன்கள் பெறப்படும். அந்த சந்தர்ப்பத்திலே அடுத்ததாக SO4 எடுத்தீர்கள். ஆனால் 3 SO4 இங்கே பார்த்தீர்கள்னா 3 5 15 SO4 2- SO4 thrice 3 தர 3 5 3 5 15 2 7.5 அது இன்னும் 7.5 பிளஸ் இங்கே 3 10.5 காணப்படுகின்றது. இங்கே 12 காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் K பிளஸ் அங்கே வர வேண்டும். ஆகவே K பிளஸ் எங்களுக்கு இருக்கிற SO4 ஆகவே K2SO4 என நாங்கள் எழுதலாம். K2SO4 என எழுத முடியும்.
ஆனால் எங்களுக்கு தேவை 3K ப்ளஸ் K2SO4 2K ஒரு மூலக்கூறு 2K வைத்துள்ளது. அவங்களை 3 தேவையான 3 நாங்கள் முன்னுக்கு போடும் இடத்து 3 6K ப்ளஸ் பெறப்படும். ஆவியாவிட்டு 3ஆக மாற்றும்போதும் 3/2 என போடுவோம். 3/2 K2SO4 நபர் ஆவி அதில் 1.5 இங்கே 7.5 1.5 7.5 9 9 3 12SO4 இப்பொழுது சமன்பாடு திருத்தமானதாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலே இங்கே நாங்கள் எச்சிலையும் போட்டு சமப்படுத்த முடியும், அதே போல H2SO4ஐயும் போட்டு சமப்படுத்த முடியும். இரண்டையும் நீங்கள் பழகுவது மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே இங்கே நாங்கள் ரெண்டையும் உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளேன். தேவையாக ஏற்படும் இந்த 2 தேவையில் என்றால் சமன்பாடு எல்லாத்தையும் நீங்கள் 2ஆல் பெருக்குவீர்கள். பெருக்குவதன் மூலம் இந்த பீசமான குணகத்தை துணிந்து நாங்கள் இலகுவாக கணக்கை மேற்கொள்ள முடியும். ஆகவே இதுவானது H plus KMnO4க்கும் FeC2O4க்கும் இடையிலான தாக்கத்தை எவ்வாறு சமப்படுத்துவது. இங்கே 2 மூலக்கூறுகள் உட்சீரத்துக்கு உட்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஆகவே மாணவர்கள் கவனமாக நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுவதன் மூலம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே அதிகள வினாக்கள் நான் குறிப்பிடுகின்ற முதலாவது H plus KMnO4க்கும் FeSO4க்கும் இடையிலே என்ன நடைபெறும் என்பது. ஆகவே இங்கே பார்த்தீர்களானால் இந்த MnO4- இப்பொழுது இங்கே குறிப்பிட்டது போல MnO4- ஆகவே அமில ஊடகத்தில் Mn2+ ஆக மாற்றமடையும். இங்கே FeSO4 2- உயர் உச்சரிலே ஆகவே உச்சரமடையாது Fe2+ Fe3+ ஆக மாற்றமடையும். ஆகவே இவற்றை நீங்கள் தனித்தனியாக எழுதி நாம் குறிப்பிட்டது போல மேற்கொள்வீர்களாக தான் இலகுவாக அங்கே ஆக்சிஜன் வேலன்ஸ் சொன்ன நீர் மூலக்கூறுகளை பயன்படுத்துவீர்கள். அதே போல இங்கே K2CrO4 இங்கே CrO4 Cr மாற்றமடையும் +6 ஒட்சியனிலிருந்து CrO4 ஆனது Cr3+ ஆகவும் SO2 ஆனது SO4 ஆகவும் மாற்றம். ஆகவே இவற்றை நீங்கள் தனித்தனியாக எழுதி பெருக்கி கூட்டுவதன் மூலம் இந்த சமன்பாட்டை சமப்படுத்திக் கொள்ள முடியும். அதே போல Cr2O7 இதுக்கும் ஒரு எப்போதுமே வெண்ணொட்சிருங்கருவி ஆகவே இவர் Cr3+ ஆக தாழ்த்தப்படுவார். இங்கே K+I- காணப்படுகின்றது. ஆகவே I- ஆனது I2 ஆக ஒட்சீட்டமடையும். I- ஆக ஒட்சீட்டமடையும். அவற்றை எழுதுவீர்கள். அடுத்ததாக இங்கே FeCl3 காணப்படுகின்றது. இங்கே Fe3+ காணப்படுகின்றது. ஆகவே அது Fe2+ ஆக தாழ்த்தப்படும். ஆகவே இங்கே H+S2- காணப்படுகிறது. H+ம் S2- காணப்படுகிறது. ஒரு கூறு கட்டாயம் ஒட்சீட்டமடைய வேண்டும். S2- ஆனது S ஆக மாற்றமடையும். ஆகவே இவற்றை நீங்கள் தனித்தனியாக அரியன் சமன்பாடு, தாழ்த்தல் அரியன் சமன்பாடு, ஒட்சீட்ட அரியன் சமன்பாடு கூட்டி இலத்திரங்களை சமப்படுத்தி நீங்கள் அவற்றை விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இது ஒரு மிக முக்கியமான தாக்கம். அதிக அளவிலே எங்களுடைய A-லெவல் பரீட்சையிலே அதிக அளவிலே பயன்பாட்டில் உள்ள ஒரு சமன்பாடாகும். இந்த தயோசல்பேட் அயனுக்கும் I2க்குமான ரியாக்ஷன் ஐடோமேட்டிக் டைட்ரேஷன் குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே இந்த H2O3 - I2 தாக்கம் இந்த H2O3 ஆனது H2O3 கந்தகம் H2O3 கந்தகமானது அவரேஜாக பார்த்தீர்களே ஆனால் கந்தகமானது +2 S ஆனது +2 ஒட்சீட்ட நிலையை பெறுகின்றது. H2O3 கந்தகமானது +2 ஒட்சீட்ட நிலையை பெறுகின்றது. ஆனால் இந்த H2O3 ஆனது அயடீன்களுடன் தாக்கமடையும் பொழுது H2O3 I2உடன் தாக்கமடையும் பொழுது இது I2 + I2உடன் தாக்கமடையும் பொழுது S4O6 பெராக்சைடு டைசல்பேட் S4O6 ஆக மாற்றமடையும். இங்கே கந்தகத்தின் ஒட்சீட்ட நிலை +2 +2.5 ஆக மாற்றமடையும். +2.5 ஆக மாற்றமடையும். ஆனால் இதே தாக்கமானது H2O3 ஆனது குளோரின் புரோமினோடன் தாக்கமடையும் போது SO4 ஆக மாற்றமடையும். இங்கே I2 ஆனது I- ஆக மாற்றமடையும். இங்கே Cl2 ஆனது Cl- ஆக தாழ்த்தலடையும். அப்ப காரணம் I2வினுடைய அந்த ஒட்சியேற்றம் இயல்பானது புளோரின், குளோரின், புரோமின், அயடின் பார்க்க குறைவடைந்து செல்வது. கூட்டத்தின் வழியே F2 Cl2 Br2 I2 அகன்று போகும் பொழுது இப்படி மேல் நோக்கி நகரும் பொழுது ஒட்சியேற்றும் இயல்பு அதிகரிக்கும். ஆக அந்த வகையில் I2 Br2 Cl2 F2 உயர் ஒட்சியேற்ற வலிமையை கொண்டதாக அமையும். அதனாலே தான் இந்த H2O3 ஆனது I2னால் SO6 ஆக மாற்றமடைகின்றது. எனவே SO4 ஆக மாற்றும். அந்த வகையில் இங்கு பார்த்தீர்களானால் இந்த H2O3 I2 ஆனது I- ஆக தாழ்த்தலடையும். H2O3 ஆனது S4O6 ஆக மாற்றமடையும். இது எங்களுடைய பரீட்சை நோக்கிலே மிகவும் முக்கியமானதாக அமையும். தாக்கவியத்திலே ஒரு பரிசோதனையாகவும் இந்த
தாக்கம் அமைகின்றது. S4O62- ஆனது மாற்றமடையும். இங்கே I2 I- ஆக தாழ்த்தடைவதால் I2 இங்கு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. I2 ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றது. அதே போல Na2SO3 ஆனது தான் ஒட்சியேற்ற தாக்கத்துடன் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். ஆகியவற்றை நாங்கள் சமப்படுத்தும் பொழுது S2O32- S2O32- S4O62- ஆக மாற்றமடையும். நீங்கள் கட்டாயம் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். I2உடன் தாக்கம் புரியும் பொழுது S2O32- ஆனது S4O62- ஆக தாழ்த்தடையும். ஆகவே இங்கு அணுக்களை சமப்படுத்த வேணும். கந்தகம் 4, இங்கே கந்தகம் 2, 2 கந்தக அணுக்கள் இருக்கிறீர்கள். ஆகவே 2, 3, 6. அடுத்ததாக நாங்கள் ஏற்றத்தை சமப்படுத்த வேணும். இங்கு -2 தர 2 -4 காணப்படுகின்றது. இங்கே -2 காணப்படுது. ஆகவே ஏற்ற மைனஸ் இங்காலே கூட எத்தனை -2 ஆகவே 2 எலக்ட்ரான். இது மைனஸ் எழுத முடியாது, +2 எலக்ட்ரான் வருவீர்கள். இங்கே தாக்கத்தின் போது 2 எலக்ட்ரான்கள் விளக்கப்படும். I2 ஆனது I- ஆக மாற்றமடையும். ஆக மாற்றமடையும். இங்கே I2 I- இங்கே அணுக்களை சமப்படுத்த 2 போடுவீர்கள். -2E மைனஸ் என குறிப்பிட முடியாது. அவை +2 எலக்ட்ரான்கள் என குறிப்பிடுவீர்கள். அவை இங்கே சமன்பாடு 2ஆக இருக்கும். 2ஐ நீங்கள் கூட்டும் பொழுது 2 இடத்திலும் 2 எலக்ட்ரான்களே காணப்படுகின்றது. 2 எலக்ட்ரான்களும் காணப்படுவதனால் நாங்கள் அவ்வாறு கூட்ட முடியும். அவை 2 S2O32- plus I2 2I- plus S4O62- என்று பெறப்படும். இவற்றை நாங்கள் சமன்பாடு முழு ரசாயன சமன்பாடு மாற்றும் பொழுது இங்கே தயோசல்ஃபேட் என்னானது சோடியம் தயோசல்ஃபேட் தரப்பட்டுள்ளது. ஆகியவற்றை நீங்கள் Na2S2O3 என குறிப்பிடுவீர்கள். குறிப்பிடும் பொழுது எங்களுக்கு S2O3- ஆகிய ஒரு மூலக்கூறு ஒன்று காணப்படுகிறது. அது 2 போடும் பொழுது 4 Na+ பெறப்படும். இந்த 4 Na+ அங்காலே வர வேண்டும். ப்ளஸ் I2 நடுநிலை மூலக்கூறு. ஆகவே I2 எழுதுவீங்கள் 2I- SO4 2 அந்நியங்கள் காணப்படுகின்றது. அவற்றுக்கு சோடியாக கட்டியங்கள் தேவை. அங்காலே காணப்படல. அவற்றை இங்கிருந்து நாங்கள் பெறப்பட வேண்டும். அங்கே Na+ காணப்படுகின்றது. Na+ என்றபடியால் 2 Na plus Na2S4O6 பெறப்படும். இதுவே முழு ரசாயன சமன்பாடாக அமையும். ஆகவே மாணவர்களே, இந்த தாக்கமும் மிகவும் முக்கியமானதாக அமையும். இவற்றை நீங்கள் சமப்படுத்தி பழக வேண்டும். மாணவர்களே, இதுவரையும் நாங்கள் ஒட்சிடன் தாழ்த்த தாக்கம் பார்த்தோம். எவ்வாறு ஒட்சிடன் தாழ்த்த தாக்கங்களை இந்த அரே அயன் சமன்பாடுகளை பயன்படுத்தி சமப்படுத்த என்ன பார்த்தோம். ஆகவே ஒரு தாக்கத்திலே ஒட்சிட்டும் கருவியையும் தாழ்த்தும் கருவியும் கூறு ஒட்சிட்டம் அடைய போகின்றது, எவ்வாறான கூறு தாழ்த்தடைய பண்ணி நாங்கள் காண வேணும். அது நான் குறிப்பிட்ட சமன்பாடுகள் தந்துள்ளேன். அந்த சமன்பாடுகளை நீங்கள் ஞாபகப்படுத்துவதன் மூலமே இவற்றை இலவாம். எங்களுடைய பாடத்திட்டத்தில் அதிக அளவிலான கேள்விகள் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 சமன்பாடுகள் எங்களுடைய வினாத்தொகுப்பிலே பாஸ் பேப்பரிலே வந்து கொண்டிருக்கேன். அவற்றை நீங்கள் குறிப்பிட்டு ஞாபகப்படுத்துவதன் மூலம் இந்த பாடப்பரப்பை இலகுவானதாக மாற்றிக்கொள்ள முடியும். எந்த ஒரு கணித்தலும் இலகுவான, அதாவது ஒரு கடினமானதாக முடியாது. நாங்கள் இது சார்ந்த கணித்தல்களை அடுத்த நிகழ்ச்சியினூடாக மேற்கொள்வோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.